என் அன்பான உறவுகள் அனைவருக்கும் என் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ஊர் பார்த்திங்க அப்படின்னா திருப்பூர். திருப்பூரில் பார்த்திங்க அப்படின்னா எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா காதர்பேட்டை மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு தான் போகிறோம். வாங்க நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த மார்க்கெட்டுக்கு எப்படி போகணும் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எங்கே இருந்தாலும் திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுங்க. ஏன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் இந்த மார்க்கெட்டு வந்து இருக்குது. ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடம் வந்து எவ்வளோ வந்து கூட்டம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மட்டும் பார்த்துங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கான ரீசனை. பாருங்கள், நம்ம இது காலையில் எடுத்த ஃபுட்டேஜ். இது வந்து ரொம்ப கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. பாருங்கள், அடுத்த வீடியோ நான் காமிக்கிறேன். அதில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா இது அந்த காதர்பேட்டை மார்க்கெட் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இயங்கும். ஞாயிற்றுக்கிழமை போனால் மட்டும்தான் நம்ம அந்த மார்க்கெட்டில் வந்து அந்த பொருளெல்லாம் நம்ம கம்மி விலைக்கு வாங்க முடியும். மிச்ச நாளில் அந்த மார்க்கெட் இருக்கும். பட் வந்து இவ்வளோ கடைகள் இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அந்த மார்க்கெட்டில் வந்து எல்லா கடைகளும் கொண்டாந்து ஸ்டால் போடுவாங்க. அங்கங்கே உள்ளவங்க கொண்டாந்து அந்த இடத்துல ஸ்டால் போடுவாங்க. ஸோ இந்த வழியாக தான் போகணும். நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர், அதாவது வாக்அப் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நம்ம பஸ்ஸும் போகுது, பஸ்ஸு மூலியமாகவும் இறங்கிக்கலாம். வளர்மதின்னு சொல்லி இறங்கிட்டா, இல்லை மார்க்கெட்டுன்னு சொல்லி கூட இறங்கிக்கலாம். புது பஸ் ஸ்டாண்டு போகிறது, ஊத்துக்குளி போகிறது, அவினாசி போகிறது எல்லாமே வந்து அந்த வழியாக அந்த ரூட்டில் தான் போகும் காலையில் மார்னிங்கு. பட் வந்து ஈவினிங் வந்து சுற்றி போகும். அது ஒன் வே ஆக்கிடுவாங்க. ஒரு 10 o'clock மேலே வந்து அது ஒன் வே ஆக்கிடுவாங்க. பட் வந்து 10 o'clock வந்து இந்த வழியாக தான் நமக்கு பஸ்ஸு போகும். நீங்கள் திருப்பூர் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டு ஏறிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நிறைய பஸ்ஸு வசதிகள் அங்கே இருக்குது. இல்லை ஆட்டோ பிடிச்சி போனாலும் போய்க்கலாம். இப்போ ஒரு 50 ரூபா 100 தான் கேட்பாங்க. அங்கேருந்து ஒரு 1.5 கிலோ தான் நடந்து போனீங்க அப்படின்னா நிறைய கடைகளை பார்த்துட்டு போகலாம். நீங்கள் போகிற இடங்களில் எல்லா இடத்துலையுமே கடைகள் போட்டிருப்பாங்க. இந்த ரோடெல்லாம் எம்டியாக தெரியுது. பட் அடுத்த வீடியோ நான் காமிக்கிறேன் பாருங்கள். எல்லா இடத்துலையுமே கடைகள் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வாங்க நம்ம அந்த மார்க்கெட்டுக்கு போய் என்னென்ன இருக்குது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே வரவங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் வசதி கொஞ்சம் கம்மி தான் பஸ் ஸ்டாண்டில், திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த திருப்பூர் பூ மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. நான் அது முன்னாடியே காமிச்சிருந்தேன். அந்த பூ மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் வந்து உள்ளே ஒரு ரெஸ்ட் ரூம் வசதி இருக்குது. அதில் போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூம் வசதி இருக்குது. அங்கே போய் நீங்கள் குளிச்சிக்கலாம். சோலோவாக வரவங்களுக்கு. பட் ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரூம் எடுத்தால் தான் நீங்கள் வந்து இந்த வசதிகள்லாம் கிடைக்கும். பட்டு 500 ரூபாலேருந்தே ரூம் இருக்குது. நிறைய ரூம் அங்கேயே இருக்குது பக்கத்துலேயே. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா அங்கே ரூம் எடுத்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பி போங்க. பட் சோலோவாக வந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம அந்த ரூம்லேயே ஜென்ஸுக்கும் இருக்குது, லேடிஸுக்கும் இருக்குது. பாத்ரூம் ப்ளஸ் வந்து ரெஸ்ட் ரூம் வசதி ரெண்டுமே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த பூ மார்க்கெட் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நிறைய பேருக்கு தெரியாது. பூ மார்க்கெட்டில் உள்ளவங்க மட்டும் தான் தெரியும். வெளிலேருந்து வரவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. அந்த பூ மார்க்கெட் பக்கத்தில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அங்கிட்டே அந்த வழியே வெளியே வந்தீங்க அப்படின்னா, பேக் சைடில் வெளில வந்தீங்க அப்படின்னா அங்கிட்ட ஒரு சிவன் கோயில் இருக்குது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சிவன் கோயில். உங்களுக்கு நல்லா தெரியும். நான் எங்கே போனாலும் சிவன் கோயில் போக மாட்டேனே. பட் அங்கே முடிச்சுட்டு நான் சிவன் கோயில் போயிட்டு அடுத்து நான் மார்க்கெட் கிளம்பிட்டேன். ஸோ இந்த ரூட்டில் தான் போகணும். இந்த ரூட்டில் ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் என்னங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? இந்த காதர்பேட்டை மார்க்கெட்டு போகிற வழியில் ஒரு பூங்கா ஒன்று அமைஞ்சிருக்குங்க. அதாவது திருப்பூர் மாநகராட்சியோட எக்கோ பார்க் அப்படிங்கிற ஒரு சூழலியல் பூங்கா ஒன்று அமைஞ்சிருக்கு. இந்த பூங்கா பார்த்திங்க அப்படின்னா ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்கு. அந்த மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. மேக்ஸிமம் இந்த மார்க்கெட்டுக்கு போகிறவங்க இந்த பூங்காவுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பூங்கா தான். ரொம்ப ஃபேமஸான பூங்கா. திருப்பூரில் போயிட்டு எக்கோ பார்க் அப்படின்னு யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பூங்கா தான். ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகணும் அப்படின்னா ஒரு 20 ரூபா கொடுத்தா தான் நீங்கள் உள்ளே போகலாம். சின்ன பசங்களுக்கு 10 ரூபாயும், பெரிய ஆளுகளுக்கு 20 ரூபா கொடுத்தா தான் நீங்கள் உள்ளே போகலாம். ஆனால் இங்கே வந்து ஜிபே, ஃபோன்பே எந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் எதுவுமே கிடையாது. ஒன்லி கேஷ் மட்டும் தான் வாங்குவாங்க. அது நீங்கள் 20 ரூபா கட்டினா தான் உள்ளே விடுவாங்க. இங்கே வந்து அருந்திட்டு உள்ளே போக முடியாது. அதுக்கப்புறம் வந்து தூங்க முடியாது. ஒரு சில விஷயங்கள், அதாவது ஓடி பிடிச்செல்லாம் விளையாட முடியாது. ஒரு சில விஷயங்கள் இங்கே பண்ண முடியாது அந்த பார்க்கில். பட் வந்து அது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பார்க். அந்த திருப்பூர் மாநகராட்சியோட ரொம்ப ஒரு ஃபேமஸான பார்க்கு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, திருப்பூரை வந்து ஒரு 80% வந்து வடமாநில தொழிலாளர்களாக வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது உள்ள சுச்சுவேஷனுக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திருப்பூர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட வடமாநில தொழிலாளர் தான் ஒரு 80% வச்சு ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது வெளியிலேருந்து வந்தவங்க இங்கே ரொம்ப அதிகம். ஏன்னா வந்துட்டாங்க நிறைய பேர் இங்கே வந்து குடும்பமாக வெளி மாநிலத்திலேருந்து வந்து இங்கே வேலை பார்க்குறாங்க. ஏன்னா இங்கே ஃபேக்ட்ரிகள் நிறைய விஷயங்கள், நிறையா ஷாப் அது மாதிரி இருக்கிறனால இங்கே மேக்ஸிமம் வந்து 80% அவங்க தான் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்க. திருவண்ணாமலை எப்படி தெலுங்குக்காரவங்க கைக்கு போன மாதிரி திருப்பூர் அதே மாதிரி வடமாநில தொழிலாளர் கையில் தான் இருக்குது. இதை நான் சொல்லுங்கன்னு சொல்ல யாரும் கோச்சிக்க வேணாம், எந்த இதுவும் சொல்லிக்க வேணாம். ஏன்னா அங்கே உள்ள நிலைமையை நான் இப்போ உங்களை சொல்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாது. அவங்கள மேலே அந்த அப்பாவும் சொல்லலை, அவங்கள எதுவும் சொல்லலை. பட் வந்து அங்கே உள்ள நிலைமை நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இங்கே 80% பேர் இங்கே திருப்பூரில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வடமாநில தொழில் இருக்கிறனால இந்த பூங்காவுக்குமே 80% பேர் அவங்க தான் வராங்க. தமிழ் ஆளுங்க நீங்கள் பார்க்கணுன்னா ரொம்ப ரேரு. பட் வந்து இந்த பூங்கா ஏன் ஃபேமஸ்ன்னு சொல்கிறேன் பார்த்திங்க அப்படின்னா, இங்கே வந்து சில்ட்ரன்ஸ் விளாட்றதுக்கு தனியாக அந்த லாஸ்ட்டில் ஒரு ப்ளே கிரவுண்ட்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. அதாவது வந்து ராட்டினம்,
அந்த காரில் போகிறது, அந்த நீச்சல் குளத்தில் நீகிறது, நீச்சல் குளத்தில் இந்த பைக் போகிறது, அது மாதிரி விஷயங்கள் நிறைய வச்சுருக்காங்க. அது மாதிரி இங்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலியாக உட்காந்துருக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, சோளக்கிறது, ஒரு சில விஷயங்கள் ஃபேமிலியாக உள்ள வச்சுருக்காங்க. இங்கே மெயினாக 80% என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுதான் லவ்வர்ஸ் அவங்களுக்காக உள்ளதான், காதல் பண்ணுறவங்களுக்காக உள்ள ஒரு முக்கியமான இடம் தான் இது வந்து இந்த பூங்கா. நீங்கள் எங்கே பார்த்தாலும் 2 ஜோடியாக தான் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் தனியாக போனீங்கன்னா வாழ்க்கையை வெறுத்துருவீங்க. ஏன்டா இந்த பூங்காக்குள்ளே உள்ள கொஞ்சம் ₹20 காசு கொடுத்து அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து விட்ருவாங்க. ஏன்னா நான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெரியும். கண்டிப்பாக அங்கே எங்கே 2 பேர் ஜோடியாக தான் உட்காந்துருப்பாங்க. இவங்க எங்கேருந்து வராங்க, எப்படி வராங்கன்னு நமக்கு தெரியாது. பட் வந்து அவ்வளோ பேர், கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா எந்த இடம் பார்த்தாலுமே ஜோடியாக தான் இருப்பாங்க. அதுக்கு மேலே நீங்கள் போனீங்க அப்படின்னா, ஃபேமிலியாக போனீங்கன்னா நமக்கு வந்து அதுக்கு மேலே உத்தரவாதம் இல்லை, உசுருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கணக்காகிடும். ஏன்னா அப்படி தான் இருப்பாங்க. வட மாநிலத்தொழிலாக அன்றைக்கி ஒரு நாள் தான் வந்து வெளில வருவாங்கன்னு நினைக்கிறேன் அநேகமாக. ஏன்னா எல்லா பேருமே அந்த பூங்காவுக்குள்ளே தான் இருப்பாங்க பாருங்களேன். அவ்வளோ பேருமே. நான் இது வந்து கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டேன் வீடியோ. பட் வந்து ஒரு மணி 12 மணி அப்போ போயிருந்தேன் அப்படின்னா இன்னுமே அந்த பூங்காக்குள்ள உள்ள நிறைய பேர் இருப்பாங்க. எங்கிட்டு போனாலும் அவங்க தான் இருப்பாங்க. இங்கே ஒரு சில விஷயங்கள் விற்கும், நம்ம வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இங்கே வெளிலேருந்து வர்றவங்க இங்கே ஏன் இந்த பூங்காவுக்கு வந்துட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெஸ்ட் ரூம் வசதி, பாத்ரூம் வசதி, சாப்பிட எல்லா வசதியுமே இந்த ஒரே பூங்கா ₹20 உள்ளே போயிட்டிங்கன்னா எல்லாமே இதுக்குள்ளே இருக்குங்கிறனால வெளிலேருந்து வர்றவங்க இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு, சாப்பிட்டுட்டு, ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு அப்படியே வெளில போய் அதுக்கப்புறம் காதர்பேட்டை மார்க்கெட்டில் வாங்கிட்டு போவாங்க. பட் ஒரு நாள் கான்செப்டில் வரவங்க, பட் வந்து 2 நாள் 3 நாள் நம்ம தங்கியிருந்து போவோம் அப்படிங்கிறவங்க ஒரு நாள் வந்து பார்த்துட்டு இந்த பூங்கா சுற்றி பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. அது மாதிரி தான் இருக்கும். இந்த பூங்கானா சூப்பராக இருக்குங்க. இந்த பூங்கா உள்ளே அருமையாக இருக்கும். எல்லா விஷயமே நல்லா சூப்பர் நீட்டாக பண்ணியிருப்பாங்க. ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. எல்லாமே அந்த ரிஸ்ட்ரிக்ஷன் வந்து பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க. ஓடி பிடிச்சி விளையாடக்கூடாது, அருந்தக்கூடாது, புகைப்பிடிக்கக்கூடாது. பட் வந்து இந்த வயசுக்குள்ளே தான் அந்த ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டேஜில் வந்து 8 வயசுக்குள்ள பெண்கள், ஆண்கள் மட்டும் தான் விளையாடலாம், ஆடலாம், ஓடலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. நல்லாயிருக்கும் இது எல்லாமே. இந்த பூங்காவும் ஒரு சரியான இடத்துல அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா அந்த மார்க்கெட் போகிற இடத்துல அமைஞ்சிருக்கனால சூப்பராக இருக்கும். இந்த பூங்காவை பற்றி ஏன்டா இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இந்த பூங்கா தான் அங்கே மெயினு. மார்க்கெட் எப்படி எவ்வளோ வந்து மெயினோ அதே அளவுக்கு இந்த பூங்காவும் மெயினுங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1000கணக்கான பேர் மேலே வந்துட்டு போகிறாங்க இந்த பூங்காவுக்கு. மினிமம் 80% பேர் ஜோடி லவ்வர்ஸ் தான் இங்கே வர்றாங்க. ஸோ போகிறவங்க, தனியாக போகிறவங்க கொஞ்சம் பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்களா? சரி வாங்க நம்ம அடுத்து திருப்பூர் காதர்பேட்டை மார்க்கெட்டை பார்க்க போகலாம். நம்ம பார்க்க முடிச்சுட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெளியில் வந்து அந்த ரோட்டை ரைட் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி இந்த மேட்டு ஒரு சில விஷயங்கள் வச்சுருப்பாங்க ரோட்டு வழியிலேயே. ஸோ இதை நான் காதர்பேட்டை ஸ்டார்டிங்கு. அந்த பார்க்க தாண்டிட்டாலே காதர்பேட்டை வந்து ஸ்டார்டிங் மார்க்கெட்டு. கிட்டத்தட்ட இங்கே ஒரு 1000கணக்கான கடைகள் இருக்குது. அதை நம்ம என்னங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். பட் வந்து இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா நான் காலையிலே எடுத்திருக்கேன் இந்த வீடியோ இந்த ஃபுட்டேஜில் பார்த்திங்கன்னா கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறனால இந்த டயத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் ஒரு மாதம் முடிஞ்சுன்னா இங்கே கூட்டம் அள்ளும், கிட்டத்தட்ட உள்ளே போக முடியாது அந்த மாதிரி இருக்கும். இது காலையிலே எடுத்தனால ஒரு 8-8:30 மணிக்கு எடுத்தனால இங்கே வந்து கடைகள்லாம் அப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சைட்லெலாம் போடுறாங்க பாருங்கள். இது மாதிரி கடை நிறைய போட்டிருப்பாங்க. இந்த இடமே ஃபுல்லாகவே கடையாக தான் இருக்கும். நிறைய பேர் வருவாங்க. இதான் இந்த மேலே போட்டிருக்கு பாருங்கள். இதுதான் காதர்பேட்டை மார்க்கெட்டு, பனியன் பஜாரும்பாங்க. இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான திருப்பூருக்கு எது அடையாளம் பார்த்திங்கன்னா இந்த காதர்பேட்டை மார்க்கெட்டு தான். இது இல்லாமல் திருப்பூர் வந்து முழுமையாகாது. ஏன்னா இந்த மார்க்கெட் வந்து ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மார்க்கெட்டு. நீங்கள் எங்கே சுற்றினாலும் இந்த மார்க்கெட்டு போக மாட்டாங்க. ஸோ அது மாதிரி உள்ள ஒரு மார்க்கெட்டு தான். இது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் ஃபங்க்ஷன் ஆகும். மிச்ச நாள் எந்த நாளும் இருக்காது. இருக்கும், பட் வந்து சைடில் போட்டுருக்காங்க. இது மாதிரி அட்டாச்மெண்ட்டில் இருக்காது. பட் கடையாக உள்ளது மட்டும் இருக்கும். இந்த மாதிரி உள்ளது நிறைய ஷாப் இருக்காது. வெளிலேருந்து வரவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த காதர்பேட்டை மார்க்கெட்டை பற்றி நம்ம பார்ட் 2ல் முழுமையாக என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம இந்த பூங்கா பற்றி சொன்னனால அதுவே கிட்டத்தட்ட 8 நிமிஷம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நம்ம பார்ட் 2ல் இதை பற்றி விவரங்கள் முழுமையாக நம்ம என்னங்கிறத பார்ப்போம்.